இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்த்த காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்த்த காலம் வந்ததே. திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே, திராட்சை கொடி பூ பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீரூபவதி, எழுந்து வா உன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் இனி சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இனி சம்பவிக்கப் போகிறது என்று அன்று இயேசு பேசுகிறார். ஆனால் அவைகள் இன்று சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. என்னத்தை குறித்து பேசுகிறார்? கடைசி நாட்களிலே, அதாவது உலகத்தின் முடிவு, அவருடைய வருகை இதற்கான அடையாளங்கள் என்று சொல்லி யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சி குறித்து கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்களை குறித்து கேள்விப்படுவீர்கள், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் என்று சொல்லி இன்னும் வரிசையா நிறைய சொல்லுகிறார். அறிவு பெருகி போயிரும், விஞ்ஞான வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும், ஆனால் மனிதனுடைய அன்பெல்லாம் தணிந்து போகும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து பேசுகிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறார். இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இவைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார். என்ன வழி? அதுதான் விழித்திருந்து நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமாம். விழித்திருந்து ஜெபம் பண்ணும் பொழுது நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். இரண்டாவதாக, இந்த அழிவுக்கெல்லாம் நாம் தப்புவிக்கப்படுகிறோம். ஒருவேளை யுத்தங்கள் வந்து, ஒருவேளை பட்டணங்கள், மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாலும் மறுமைக்குரிய ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்து விடுவார். ஆனால் இந்த நாட்களில விழிப்போடு எங்கேயோ யுத்தம் நடக்கிறது, எங்கேயோ கொள்ளை நோய், எங்கேயோ பூமி எதிர்ச்சி சொல்லி நாம் நிர்விசாரமா இருந்து விட முடியாது. எதற்குமே எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டிய காலகட்டத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். வாழ்க்கை சற்று யோசித்து பார்க்குமா, நாம் இன்றைக்கு எல்லா காரியங்களும் விழிப்போடு கூட இருக்கிறோமா? ஒரு பெரிய ஃபேக்டரி, அதுல ஏராளமான வேலை செய்கிறவங்க பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எலக்ட்ரீஷியன் அதுல ஒரு சின்ன ஒயருடைய கசிவு, அதோட டேமேஜை குறித்து தன்னுடைய மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் போய் சொல்றாங்க. சார், இது இப்படி இருக்கு சார், சின்னதா இருக்குது, அதுக்கு அதை சரி பண்ணிட்டா நல்லதுங்கும் போது அவர் என்ன பண்ணாத அதை அற்பமா எண்ணுகிறார். அது என்னடா, சின்ன கசிவு தானே, சின்ன லீக்கேஜ் தானே, டேமேஜ், அது ஒன்றும் பண்ணாது, பாத்துக்கலாம் பின்னாடி ஒரு நாள் சொல்லி அது உதாசீனப்படுத்தி விட்டு விடுகிறார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அது ஃபயர் ஆகி விடுகிறது. அடுத்தது கட்டிடமே எரிகிறது. கோடிக்கணக்கான பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் அதனால அழிவை சந்தித்த பெரிய நஷ்டம் அந்த ஃபேக்டரிக்கு வந்து விட்டது. யோசித்து பாருங்கள். அதை அற்பமா, அலட்சியமா, அது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் அப்படித்தான், இன்று வேண்டாம் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி போஸ்ட்போன் பண்ணி தள்ளி வைத்துக் கொண்டே போகிறோம். அப்படி அல்ல. அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இன்று உடனே சரி பண்ண வேண்டிய காலம், உடனே ஆயத்தப்பட வேண்டிய காலம், உடனே ஆண்டோருக்கு முன்பாக நிற்கக்கூடிய காலம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான காலகட்டத்திற்குள் வந்துவிட்டோம். சூழலை பார்த்து பயந்து புலம்பிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை விட்டுவிட்டு எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற ஒரு காலம் இது. விழிப்போடு கூட இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோமா? அந்த ஜெபம் பண்ணுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், காண்பிப்பார், நடத்துவார். அப்பொழுது நாம் எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக மாற முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கு நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, யுத்தங்களை பார்க்கும் பொழுது, நீர் அன்று சொன்னது எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த நாட்களில் நாங்கள் செய்யும்படியாக நீர் நியமித்த காரியங்கள் இந்த நாளில் கண் பார்க்கிறோம் அப்பா. விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகரிக்கட்டும் அப்பா. இன்னும் அதே நேரம் பாதத்தில் காத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க.
இந்த நாட்கள் என்ன செய்ய, வேலை இழப்புகள் ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், பாதிப்புகள் ஒரு பக்கம், இயற்கை எதிராக மாறிவிட்டது. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது தப்பிக்க வழியிலே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள், குடும்பத்தை நடத்த முடியல என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்டு இந்த காரியங்களில் உதவி கேட்கிறார்களோ, நடத்தல் கேட்கிறார்களோ, நீர் அவைகளுக்கு வேண்டிய கிருபைகளையும் நடத்தலையும் கொடுத்து வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை நாம் செய்வோம். நிச்சயமாகவே நம்முடைய பாதைகள் செவைப்படும், காரியங்கள் வாய்க்கும், நாமும் ஆபத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.